Praise God. Hallelujah. காலையாளருக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தையும் உங்கள் ஊழியர்களையும் நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாராக. கடந்த வாரத்தில் நாம் தியானித்த ஏசாயா 50:11 கர்த்தர் உன்னை இலக்கை நோக்கி நடத்துவார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நாத்துமாவை திருப்தியாக்கும் நிலவுகளை என்னவதாகுவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத நீருக்கு போல இருப்பாய் என்கிறார். அதிலிருந்து நாம் தியானிக்கிறோம். அதில் கடந்த வாரத்தில் தியானித்த தலைப்பு என்னன்னா, இலக்கை நோக்கி தொடருங்கள். ஒரு இலக்கு, ஒரு கோல், ஒரு டார்கெட் நமக்கு இருக்கணும். அதை நோக்கி நம்ம தொடரணும் என்று ஒரு 2 பாயிண்ட் தியானித்தோம். பிலிப்பியர் 3:14 அடித்தளமாக எடுத்துக்கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப்பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று நம்ம அதை சில காரியங்கள் நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதில் அந்த கடைசி ஒரு பாயிண்ட் நம்ம நேரில் வச்சுட்டோம். இன்னைக்கு அந்த 3வது பாயிண்ட் கொஞ்சம் விரிவா எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை நம்ம கொஞ்சம் நம்ம கவனமா கேட்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது என்ன சொன்னா, இலக்கை மாற்றிக்கொள்ளாமல் தொடருங்கள். இலக்கை மாற்றிக்கொள்ளாமல் தொடருங்கள். ஒரு காரியத்துல நீங்க செய்யணும்னு முயற்சி செஞ்சுட்டீங்க, இல்லை தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா அது எந்த சூழ்நிலை கொண்டோ அதை மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஒரு அமைச்சர் அல்லேலூயா. நீங்க கவனிக்கணும். நேரம் ரசிக்க முடியணும். பார்க்க வேண்டியதை பார்க்கணும். ஒரு ஆமென். தரிசிக்க வேண்டியதை தரிசிக்கணும். சூழ்நிலை பார்க்காமல் விசுவாசத்தை நோக்கி, விசுவாசமாய் இலக்கை நோக்கி பார்க்கணும். என்ன சொல்றேன், சில நேரத்தில் சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்காமல் பாதகமா இருக்கும். சில நேரத்தில் தொடக்கம் அல்பமா இருக்கும், வாழ்க்கை எதுவுமே நடக்காது. அதை பார்த்து நம்ம சோர்ந்து போய் அந்த இலக்கை முடித்துக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு சூழ்நிலை ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அநேகருக்கு சாட்சியாக இருக்கிறேன். உனக்கு இப்படி சொல்றாரு, நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு எக்கச்சக்கமான கடனில் நம்ம மூழ்கி இருக்கலாம், கடன்ல அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம், சாப்பாட்டுக்கு ஒரு வேற வழி இல்லாமல் இருக்கலாம், அரிசி பருப்பு வாங்குறதுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், வீட்டு வாடகை கட்ட முடியாமல் இருக்கலாம், ஈபிபி கட்ட முடியாமல் இருக்கலாம், எக்ஸெட்ரா ஏதோ ஒரு இன்னைக்கு நிலையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன சொல்றாருன்னா, இலக்கை நோக்கி நீங்க தொடரணும்னா இதை பார்க்க கூடாது. தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படின்னு சொன்னாலே கவனிக்கணும். நான் சொல்றேன், இது கொஞ்ச நேரம் ஆண்டவர் பேசுற நேரம் நீங்க இடைப்படக்கூடாது. அப்போ நீங்க சூழ்நிலையோ பிரச்சனைகளையோ பார்த்து நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்கள் வாழ்க்கையில தொடங்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் என் மைண்ட் டைவர்ட் ஆகும். திடீர்னு ஃப்ளோ போகும்போது கொஞ்சம் அது எனக்கு ஆரம்பத்தில் பழகிடுது. ஆவியான அசைவான மொழி இடைப்படும் போது திடீர்னு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்னா மைண்ட் டைவர்ட் ஆகிடும். அப்போ நான் மாம்சத்தில் இருக்கிறதா படிக்க முடியும், ஆனால் தேவன் சொல்றதை சில நேரம் சொல்ல முடியாது. ஒரு அல்லேலூயா. அப்போ நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம இலக்கை என்ன பண்ணணும், தொடரக்கூடாது, முடிவை பார்க்கணும். இன்னைக்கு நான் கடன் வாங்கின கடன் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, சாப்பாட்டு வழியில சில இடத்துல அவமானப்படுற, தலை முடியல, இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் சூழ்நிலை சொல்லும், இதெல்லாம் உலகம் சொல்லும், இதெல்லாம் மாம்சம் சொல்லும், என்ன சொல்லும். ஆனா முடிவை பார்க்கும்போது ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்கலாம். முடிவை கர்த்தர் சொன்னால் நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இன்னைக்கு வியாதியில் நீ இருக்கலாம், அநேகருக்கு வியாதியஸ்தர்களை சொந்தமாக்கும்படியாய் ஒரு வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அநேகருக்கு ஞானத்தை போதிக்கிற ஒரு அறிவாளியை கர்த்தர் உன்னை மாற்றுவார். இன்னும் சொல்றேன், குடும்பத்துல சமாதானம் இல்லாம கணவன் மனைவிக்குள் பிரச்சனையோடு இருக்கலாம். நீ கணவன் மனைவிக்குள் எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை, ஏதோ ஒரு காரியத்தை வீசலாம். ஆனா உன்னை கொண்டு சில நாட்களில அநேக குடும்பங்களுக்கு சாட்சியாக அந்த குடும்பம் பிரிக்கப்பட்ட குடும்பத்தை இணைக்கத்தக்கதான ஒரு வல்லமை தாவதே கர்த்தருக்கு கொடுப்பார். அந்த முடிவை நோக்கி நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு ஒண்ணுல நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு என்ன சொல்ற, நீங்க ஏதோ சில கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கூட்டம் தப்பாக்காத, முடிவில் நிரம்பி ஒளிகிற கூட்டம் இருக்கிற அதையும் பாருங்க. நீங்க பிள்ளை எடுத்துட்டு எல்கேஜி சேர்க்கிறோம், கஷ்டப்பட்டு கடன் வாங்கியோ இல்ல உழைச்சியோ சாப்பிடாம தின்னாம போய் ஃபீஸ் கட்டி மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறீங்க. அவன் நாளைக்கே கொண்டு சொன்ன ஆகிட்டு போறான்.
அது நாளைக்கு பெரிய ஆயிடும் இல்ல. அவன் +2 முடிச்சிட்டு அதுக்கு MBBS இன்ஜினியரோ IAS IPS IRS ஏதோ அந்த முடிவை பார்த்து தான் இன்னைக்கு விதைத்து ஓடுறீங்க. அந்த முடிவை பார்த்து தான் இன்னைக்கு சந்தோஷமா பேசிக்கிறீங்க. மற்றதுக்கு உங்களுக்கு துணி எடுக்கிறதுனாலும் பிள்ளைங்களுக்கு அழகான துணி ஸ்கூல்ல 4 யூனிஃபார்ம் சொன்னா 4 யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறோம். காரணம் முடிவை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலக காரியங்களிலே நீங்க முடிவை பார்த்து ஓடும்போது கர்த்தராகிய கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு அழைத்திருக்கிற பிள்ளைகள் இயேசு பவுல் சொன்னது போல நீங்க என்ன பண்ணணும்? இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற கிறிஸ்து இயேசுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடும்போது நிச்சயமாக முடிவில் அது போய் சொல்லாது. அது விளைவோ அது வாழ்க்கையில் நிறைவேறும், குடும்பத்தில் அது நிறைவேறும். அப்போ நம்ம என்ன சொல்ற? சூழ்நிலை பார்க்க கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, இப்ப இருக்கிறத பார்க்காத. வீட்டுல சண்டையா அதை பார்க்காத, வியாதியா அதை பார்க்காத, பிரச்சனையா அதை பார்க்காத, கஷ்டமா அதை பார்க்காத, போராட்டமா அதை பார்க்காத, கடல் நிறைய இருக்கிற அதை பார்க்காத. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓடிட்டே முடிவில் அநேக ஜனங்களுக்கு நான் சொல்லும் அடிக்கடிக்கு திரும்ப நான் சொல்றேன், எந்த இடத்தில் வெட்கப்பட்டு தலை குனிந்து அவமானப்பட்டீங்களோ அதே இடத்தில் உன் தலையை உயர்த்தி சகல ஜாதிகளுக்கு சாட்சியாய் கர்த்தர் உன்னை உயர்த்தி அழைப்பார். எந்த நிறைய இடத்துல வேதம் அதான் சொல்லுது, எந்த இடத்துல உன்னை தள்ளினாங்களோ பைபிள் சொல்கிறது, ஒருவன் இயேசு கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொண்ட என்ற பார்வையடைந்து நான் ஓடிட்டு இருக்கும் போது அவனை உலக மக்கள் கீழே தள்ளும்போது அவன் கீழே விழும்போது இயேசு அவரை வந்து பிடித்துக் கொண்டார். அதே போல உன்னை குடும்பம் எங்க உன்னை தள்ளாங்களோ, சொந்த பந்தங்கள், ஜனங்கள், உற்றார் உறவினர்கள், உன் குடும்பம் உன்னை தள்ளி வச்சாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது அந்த ஜனங்கள் நீங்க வாங்க, நீங்க வந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம், நீ வந்து ஜெபித்தாதான் ஆசீர்வாதம், நீங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து போங்க, கொஞ்சம் நின்றுட்டு போங்க என்று சொல்லுகிற நாட்கள் வரும். அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, அதெல்லாம் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற பார்த்து சொல்றது அதை பார்த்து நீ மூஞ்சி தொங்க போட்டுட்டு போகாத. ஒரு நாள் வரும், அந்த நாளில் அந்த ஜனங்களுக்கு முன்னாடி நான் தலை குனிந்தேன், அதே இடத்திலும் தலையை உயர்த்துவார். அந்த தேவன் தான் இயேசு, அந்த ராஜாதி ராஜா தான். இன்னைக்கு அதெல்லாம் ஓடிட்டு இருக்கிற என் வாழ்க்கையில் கடந்த காலத்தை நினைக்கும் பொழுது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தலை குனிந்து குடும்பமாய் இருக்கும் பொழுது, யாரும் உதவாத நேரத்தில் இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறது கர்த்தர். இன்னைக்கு அதனால பைத்தியமா பேசுகிற காரணம் ஏன்னா அதே இடத்துக்கு தலையை உயர்த்திருக்கிற அன்பானவர்களே, நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை நீங்க குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கலாம், சொந்த பந்தங்களால் தள்ளப்பட்டிருக்கலாம், உறவினர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம், யாரோ ஒருவரால் நீங்க வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இன்னைக்கு ஒரு அவமான நிலையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற அந்த இடத்தில் மகனே நீ கலந்தாலே, அந்த இடத்துல அவர்களுக்கு முன்னாடி தலையை உயர்த்துகிறேன். ஒருவேளை உன் குடும்பத்தில் நீ வெறுக்கப்பட்டிருக்கிறியா, உன் குடும்பம் உன்னை கொண்டாடுகிற நாட்கள் மிக சமீபமா இருக்கிறது. உன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே மாற்றிக்கொள்ளாது. வெற்றி நிச்சயம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்த வேண்டிய தூரத்தை நிச்சயமாக நடத்துவார். அல்லேலூயா. இருக்கிற சூழ்நிலை ஒன்றாக பார்க்காதீங்க. இன்னைக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு மௌனமா அமைதியா ஓடிட்டுங்க. ஒரு காலம் வரும், ஆண்டவர் உன்னை நடத்துவார். எல்லாமே மாறுங்க, எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இங்கே இருந்து நம்ம என்ன பண்றோம், கோயம்புத்தூர் போறோம், ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம் போகும்போது நம்ம போக வேண்டிய இடம் கோயம்புத்தூர். கார்ல போறோம்னு எடுத்துக்க, வழியில டீ சாப்பிட்றதுக்கு வண்டி நிறுத்துவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வண்டியை நிறுத்துவோம், இல்ல அங்க போயிட்டு ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு வண்டியை நிறுத்துவோம். ஒவ்வொரு இடத்துல இல்ல போற வழி நல்ல ஒரு வேடிக்கையான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருந்துச்சு, அங்க வண்டியை நிறுத்துவோம். நிறுத்தி அங்கே ஹால்ட் ஆயிடுவோமா சொல்லுங்க? பார்க்கறதுக்கு கூட அழகா இருக்கிறது, அங்கே ஹால்ட் ஆயிடுவோமா? இது சொல்ற கொடைக்கானல் ஊட்டி போறீங்க, அவ்வளவு அருமையா இருக்கு, இங்கே இருந்துலாம் போல இருக்கு, இருந்துலாம் போல அங்கே இருந்துட முடியுமா? முடியாது. உங்களுடைய இலக்கு என்ன? நீங்க போய் சேர வேண்டிய தூரம் கோயம்புத்தூர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. டீ நல்லா இருக்குது, சாப்பாடு ஹோட்டல் நல்லா இருக்குது, அங்கே ஸ்டே பண்ணிடலாமா? இல்ல ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்றோம், ஹோட்டல்ல சூப்பரா லக்ஸரியா இருக்குது, இங்கே ஸ்டே பண்ணிடலாமா? இல்ல பர்மனன்ட் அங்கனால உங்களால ஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா அதை சாப்பிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க போய் சேர வேண்டிய இடம் கோயம்புத்தூர். அது வரைக்கும் நீங்க சூழ்நிலையை, பிரச்சனைகளை நல்லதையும் பார்க்க கூடாது, கெட்டதையும் பார்க்க கூடாது.
அங்கே நீங்க செட்டில் ஆக முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல நம்முடைய இலக்கை அடைவதற்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தாலும் அந்த இலக்கை நம்ம மாற்றிக்கொள்ள கூடாது. நான் சொல்றது புரியுதா? சில நேரத்தில் ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டா, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கார் வாங்க ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறோம். அந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு பைக் ஒன்று வாங்கிடணும். 1.5 லட்சம் புல்லட் வாங்கலாம்னு வச்சுக்க, பயங்கரமான சந்தோஷம். கரெக்டா? பைக் எதுவுமே இல்லாம நம்ம இலக்கு என்ன? கார் வாங்கணும். ஆனா பைக் வாங்கிட்டோம். பைக் வாங்கிட்டு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினால என்ன? காரை மறந்துட்டு இருப்போம். கரெக்டா? காரை மறந்துட்டு இருப்போம். இலக்கு மாறி போச்சியா? இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது. இலக்கை மாற்றிக்கொள்ள நம்முடைய இலக்கு அதுதான். அதை நோக்கி ஓடணும். ஆமென். அல்லேலூயா. பிள்ளையை ஒரு MBBS படிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்றோமா? ஓகே, படிக்க வைக்கிறோம், முயற்சி பண்ண செய்யறோம். திடீர்னு என்ன ஆகுதுன்னா MBBS கிடைக்காம நர்சிங் BSc நர்சிங் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இல்ல வேற ஏதோ ஒரு கோர்ஸ் BD கிடைக்குது, ஏதோ ஒரு கிடைக்குதுன்னு போய் ஜாயின் பண்ணிட்டு சந்தோஷமாய் இலக்கை மாற்றிக்கொள்ள கூடாது. நம்ம இலக்கு என்னன்றது கடைசி வரைக்கும் அதுல போராடணும். அந்த இலக்கை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள கூடாது. அப்போ நம்ம போகும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தாலும் நம்ம அங்கே செட்டில் ஆக மாட்டோம். எங்க போவோம்? கோயம்புத்தூர். மறந்துடக்கூடாது. அதே போல எவ்வளவு பிரச்சனை, துன்பங்கள், கஷ்டங்கள் வழியில வந்தாலும் நம்ம அங்கே கண்டுக்க மாட்டோம். கண்டுக்கிட்டு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தாலும், ஏதோ ஒரு தீய காரியங்களை பார்த்தாலும், எவனாவது ஒரு நம்ம வீட்டு சண்டை போட்டாலும், என்ன பண்ணாலும் அங்கே நம்ம செட்டிலா இருக்க மாட்டோம். நம்ம போய் சேர வேண்டிய இடம் கோயம்புத்தூர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம இலக்கை நோக்கி போகும்போது எவ்வளவு சந்தோஷமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் இலக்கை மாற்றிக்கொள்ள கூடாது. எவ்வளவு பெரிய துன்பம், கஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கடிகள் பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த இலக்கை மாற்றிக்கொள்ள கூடாது. இது ஒரு போகும், அந்த ஓட்டல் ஒரு போகும், அந்த டீ ஸ்டால் ஒரு போகும், அந்த அழகாக பார்க்கிற இடங்கள் ஒரு போகும். ஆனா நம்ம போய் சேர வேண்டிய இடம், அந்த இடத்தை இலக்கை விடக்கூடாது. அதே பிரச்சனைகள், போராட்டங்கள் அதெல்லாம் ஒரு போகும். ஒரு பாஸ்டர் சொல்லுவார், இங்க இருந்து நீங்க ட்ரெயின் ஏறீங்க கோயம்புத்தூருக்கு வச்சுக்க, ஏறும்போது ட்ரெயின் ஏறும்போது எவ்வளவு பேர் ஏறுவோம் இறங்குவோம், கடைசி எல்லாம் கூட வருவனா? வரமாட்டான். நீ தான் போய் கோயம்புத்தூர் சேர்க்க. நான் புரியல. சிலர் அரவணத்தில் இறங்கிடுவோம், சிலர் காட்பாடியில் இறங்குவோம், சிலர் சேலத்தில் இறங்குவோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இறங்கிட்டே திருப்பத்தூர்ல இறங்கிட்டே வருவான். உங்க கூட யாரும் வரமாட்டாங்க. நீ போய் சேர வேண்டிய இடம் கோயம்புத்தூர். அவனை இறங்கிட்டேன்னு பார்த்து நீங்க இறங்கிட்டீங்களா? இறங்க மாட்டீங்க. அதே போல வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை பார்த்து நீ சோர்ந்து போக கூடாது. அந்த பிரச்சனை வரும், அவன் இறங்கி போயிடும். சொல்றது புரியுதா? கஷ்டம் வரும், அது இறங்கி போயிடும். உங்களுடைய டிராவல் பண்ணா அது எனக்கு ஆண்டோட இருக்குல்ல. இன்னைக்கு நெருக்கடி வாழ்க்கை இருக்குதா, அந்த பிரச்சனை வந்து இருக்குதா, அது இறங்கிடும். பக்கத்து சொல்லுங்க, இதெல்லாம் இறங்கிடும். உங்களோட வராது, இந்த வியாதி உங்களோட வராது, இந்த பிரச்சனை போராட்ட கஷ்டம் உங்களோட வராது. இதெல்லாம் இறங்கிடும். கர்த்தர் உங்களோட வருவார். நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடவில்லை. கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் கூட கோயம்புத்தூர் வருவார். அல்லேலூயா. எல்லாமே ஏறி இறங்கி போவாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில நீ சொல்லலாம், நான் ரிசர்வேஷன் புக் பண்ணிட்டேன், ஏன் இப்பெல்லாம் ஏறலாம் நான் சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளையாச்சு, ஏன் இந்த கஷ்டம் எல்லாம் வருது? அல்லேலூயா. இது உலகம். உலகத்தில் நம்ப மாட்டோம். பரலோகத்தில் இல்ல. பரலோகத்தில் எந்த பிரச்சனையும் யாரும் வரமாட்டான். ஆண்டவருடைய பிள்ளையை தவிர இங்க உலகம் எல்லாமே வரும். இங்க பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் எல்லாமே வரும். நீ அதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க அந்த பிரச்சனையோட சொல்லணும், வா வா எவ்வளவு தொலைவா நீ போடவா, ஒரு நாள் நேரடி போறேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம இலக்கை மாற்றிக்கொள்ள கூடாது. பேதுரு நல்ல வார்த்தை சொல்லலாம். பேதுரு என்ன பண்றான்? இப்ப மீன் பிடிக்கிறான். அவன் தொழில் அதுதான், மீன் பிடிக்கிற வேலை செய்யலாம். 6 நாள் கஷ்டப்படுறான். 7ஆவது நாள் அந்த மீன் பிடிச்ச அந்த வலையை அரைச்சு கொண்டிருக்கும் இயேசு சொன்னார், என் பின்னாடி வான்னு சொன்னாரு. சொன்ன உடனே என்ன பண்ணா? அந்த வலையை அப்படியே தூக்கி போட்டுட்டு இயேசு பின்னாடி போனான். இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, வாரத்துக்கு 6 நாள் நாய் போல கஷ்டப்படுங்க, உழைங்க, சம்பாதிங்க. எவன் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. இருக்கிற நாள் வீணாகாதீங்க. போங்க, கஷ்டப்படுங்க, சம்பாதிங்க, உழைங்க, நேரம் செத்துங்க. முடியலாம் ஜோம் பண்ணிட்டு போங்க. 6 நாள் கஷ்டப்படுங்க. 7ஆவது நாள் அதை அப்படியே தூக்கி போட்டு ஒரே ஓட்டம் அன்பு ஆலயத்துக்கு வந்து அவரை பார்த்து வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குடும்ப சிறப்பா இருக்கும். நீ செய்யற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்.
நம்ம என்ன பண்றது தெரியுமா? 6 நாள் வேலை செய்யறோம், 7வது நாள் எக்ஸ்ட்ரா வருதுன்னு அது பின்னாடி போறதுனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை சீர்கட்டி நிலை இல்லாம, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம இன்னைக்கு நம்ம அழைத்து திரிகிறோங்க. நான் சொல்றேன், உழைக்கணும், சோம்பேறியா இருக்க கூடாது. உழைத்து சம்பாதிக்கணும். நீ ஒன்று தொட்ட கர்த்தருக்கு முன்னாடி உடனே செய்யணும். ஒவ்வொரு வேலையும் செய்யணுங்க. இவன் சொல்றான், அதை சொல்றாங்க, நீ வேலை கஷ்டப்படணும். இன்னைக்கு நான் வேலை செய்ய கஷ்டப்படுறேன். காரணம் என்ன தெரியுமா? 6 நாள் செஞ்சுட்டு 7வது நாள் பேதுரு அந்த வலையை அப்படியே விட்டான். நாளைக்கு அந்த வலை தான் மீன் பிடிக்க முடியும். கரெக்டா? எதை பத்தி யோசிக்கல, தூக்கி போட்டு ஆண்டவர் முன்னாடி ஓடி வந்தான். இன்னைக்கு அம்மா ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு. நீங்க 6 நாள் வேலை செய்யுங்க, கஷ்டப்படுங்க. 7வது நாள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்களே ஆண்டவர் பின்னாடி ஓடி வாங்க. உன் வாழ்க்கையில் நடத்தினால் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உன் குடும்பத்தை உயர்த்துவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். நான் சொல்றேன், உன் இலக்கை மாறக்கூடாது. சம்பளம், வேலை, வருமானம் அது நம்ம இலக்கு இல்லை, ஆனா அது வேணும். அது இல்லாம நான் சொன்னல, ஒரு நாய் கூட மதிக்காது. 10 ரூபாய் இல்லைன்னா பணம் இருக்கணும், செல்வம் ஐஸ்வர்யம் இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நீங்க பெருகணும். அநேக ஜனங்களுக்கு முன்னாடி குடும்பம் உயரணும். செல்வத்துல, செழிப்புல, ஆசீர்வாதத்துல எல்லாத்திலும் டாப் வரணுங்க. தெரியும் பார்க்கும்போது, ஓ கர்த்தருடைய பிள்ளைகளை இவங்க இந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள், இவ்வளவு சாட்சிகள், இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய இடம் வாங்கி இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறாங்க. ஆனாலும் சண்டே ஆச்சா சர்ச்சை போய் கீழே விழுந்துறாங்களே ஆண்டவர் பாதத்துல என்று சொல்லணுங்க. சாட்சி சொல்லணும். நம்ம என்ன பண்றோம்? பிச்சை எடுக்கிற மாதிரி 6 நாள் கஷ்டப்படுறோம், 7 நாள் கஷ்டப்படுறோம், சாப்பாடு இல்லாம, வழி இல்லாம, அந்த கடனால வீட்டுல வந்து சண்டை. இந்த தரித்திர நிலை மாறணும். வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. முடிவு எடுக்கணும், ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நீங்க இன்னைக்கு ஆண்டவர் பின்னாடி ஓடி வரணும். எல்லாத்தையும் விட்டுட்டு 7வது நாள் கர்த்தரை தேடணும். நான் இந்த பணத்துக்காக ஆண்டவரை தேடல, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஆண்டவரை தேடல. 7 நாள் கொடுத்தார் அவரே. 6 நாள் நான் எனக்காக எடுத்துக்கொண்டேன். ஒரு நாள் என் அப்பாவுக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் காணிக்கை அந்த நாளை கொடுங்கம்மா. நீ பணத்தை காணிக்கை கொடுக்கிறதை விட, நீ தசமபாகத்தை காணிக்கை கொடுக்கிறதை விட, மற்ற எல்லாத்தையும் காணிக்கை கொடுக்கிறதை விட அந்த நாளை கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்து பாருங்க. மற்ற அந்த 6 நாளும், ஓய்வு நாள் வாரத்தின் முதல் நாள் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. இந்த 6 நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், செழிப்பா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், பிரகாசமா இருக்கும். ஒரு வாழ்க்கை மாறும். உங்க இலக்கை மாறக்கூடாது. 2 பேர் சபைக்கு போறதுக்கு 2 வாலிபர்கள் போனாங்க. சபைக்கு போறதுக்கு 2 வாலிபர்கள் போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இலக்கு என்ன? சர்ச்சைக்கு நேரத்துக்கு போறாங்க. திடீர்னு போற வழியில ஒரு குட்டை, ஒரு குளம் கிடைக்குது. அதை பத்தி மீன், எக்கச்சக்கமான மீன் வந்து திடீர்னு வந்து சொல்றான், போனா மீன் இருக்கிறது, மீன் பிடிச்சிட்டு போறாட்டாங்க. மீன் பிடிச்சிட்டு போறது சர்ச்சை முடிஞ்சிடணும். சர்ச்சையாவது நான் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். நம்ம போயிட்டு வரணும், மீன் இருக்குமா? நிறைய பிடிச்சி போயிடுவாங்க. சர்ச்சை வாரம் தான் நடக்குது. கரெக்டா? சம்பூரமா சர்ச்சை வாரம் தான் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் வரணும், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்ல. இப்படின்ட்டு என்ன பண்றான்? ஒருத்தர் சொல்றான், இல்ல நான் சர்ச்சைக்கு போய் ஆகணும். வரும்போது இருந்துச்சுன்னா பிடிச்சிக்கிட்டு இல்லை வேணாம். ஒருத்தர் சர்ச்சைக்கு போயிட்டான், ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டான். ஆனா கிளம்பும் போது அவன் இலக்கை நான் சர்ச்சைக்கு போனோம். வழியில மீனை பார்த்த உடனே உலக சிற்றின்பங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தரிசனம், நம்ம இலக்கு மாறுகிறது. அவன் சொல்லுங்க, சில நேரங்களில் உலகத்தின் சிற்றின்பங்கள், கடன் நெருக்கடிகள், வியாதி, சரீரத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை நெருக்கி ஏவும்போது நம்மளுடைய இலக்கை மாற்றிக் கொள்கிறோம், நம்முடைய திசையை திருப்பிக் கொள்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சர்ச்சைக்கு போனா அதெல்லாம் போகணும், மீனை பார்க்கணும், முடிஞ்சிச்சுக்காங்க. உங்க வாழ்க்கையில எதுவான ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டீங்கன்னா சாகர வரைக்கும் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு வைராகி விசுவாசத்தோடு இலக்கு நோக்கி ஓடி கர்த்தர் உங்க வாழ்க்கையை அற்புதம் செய்வார். நான் சொல்றேன், பாதை மாறினாலும் இலக்கு மாறக்கூடாது. எண்ணம் மாறினாலும் இலக்கு மாறக்கூடாது. சூழ்நிலை மாறினாலும் உங்க இலக்கு மாறக்கூடாது. மக்கள் மாறி போனாலும் அவங்க நல்ல சந்தோஷமா பேசிட்டு இருந்து அவங்க மாறினாலும் உங்க இலக்கு மாறக்கூடாது. கடைசி சொல்றாங்க, உங்க வாழ்க்கை மாறினாலும் கர்த்தர் உங்க குப்பையிலிருந்து கோபுரத்துல உயர்வுல கர்த்தர் வைத்தாலும், கோட்டீஸ்வரன் காரு பங்களா கொடுத்தாலும் உங்க இலக்கு மாறக்கூடாது. சபைக்கு வந்து உட்காரணும். அடிக்கடி சொல்ற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், கலெக்டர் ஆபீசர் சாப்பாட்டு போடுற இலையை எடுத்துதான் அவர் வேலையும். அவர் இலக்கு மாறல. எந்த உயர்ந்த ஆண்டவரே வச்சீங்கனாலும் என் இலக்கு மாறாது, என் நோக்கம் மாறாது.
நீங்க நான் சொல்றவங்களை பார்த்து எந்த சூழ்நிலையும் உங்க இலக்கை ஒரு நோக்கத்தை நீங்க நிர்ணயித்தீங்கன்னா அந்த இலக்கோடு நீங்க பிரயாணம் பண்ணணும். உங்க வாழ்க்கையில தேவையற்ற செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய தேவையான இலக்கை இழந்துவிடுவீங்க. நான் சொல்றது, உங்கள் வாழ்க்கையில தேவையற்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டால் உங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய முக்கியமான தேவையான இலக்கை இழந்து விடுவீர்கள். ஒரு முக்கியமான இலக்கை நோக்கி போனீங்கன்னா தேவையில்லாத காரியங்கள் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. தேவையில்லாத குடும்பத்தில் நம்ம தலைவிடக்கூடாது. தேவையில்லாத காரியத்தில் நாம ஈடுபடக்கூடாது. நம்ம இலக்கு நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். முன்னாடிகளை பார்க்கணும். பக்கத்துல இவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், அவனுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கே நேரம் இல்லை. நீங்க ஓடணுங்க, இலக்கை மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நான் முதல்ல சொல்ற ஒரு கார் வாங்கணும் ஒரு எய்ம் பண்ணிட்டீங்கன்னா அதான் உங்க இலக்குன்னா இடையில பைக் வாங்கிட்டு உங்க இலக்கை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இல்ல நான் கார் வாங்கணும்னு எய்ம் பண்ணிட்டு நல்லா லக்ஸுரியா வாழ்ந்துக்கிட்டு நல்லா சந்தோஷமா ஆடம்பரமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த காரை வாங்க முடியுமா? முடியாது. சிலர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகம் பண்ணணும். ஒரு உதாரணம் சொல்றேன், இஎம்ஐ லோன். இஎம்ஐ மாசம் ஆச்சுன்னா 10,000 5,000 20,000 25,000 கட்டணும்னு வச்சுக்கேன். அந்த இஎம்ஐ டேட் வந்ததுன்னா இஎம்ஐ கரெக்டாக கட்டுறீங்களா? கட்டுறோம். என்ன பண்றோம்? கறி சாப்பாடு இல்லைனாலும் கஞ்சி குடிக்கிறோம், இஎம்ஐ எடுத்து வைக்கிறோம். விதவிதமா சேரி இல்லைனாலும் ஏதோ ஒரு இருக்கிறது கட்டணும், இஎம்ஐ எடுத்து வைக்கிறோம். இஎம்ஐ கட்டணும் போது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றோம். டூர் போனாலும் கட் பண்றோம், எங்காவது ஊருக்கு போயிட்டு வந்தாலும் கட் பண்றோம், எல்லாமே கட் பண்றோம். காரணம் இஎம்ஐ கட்டணும். அல்லேலூயா. அப்பதான் இஎம்ஐ கட்டி முடிக்க முடியும். அதே போலதான் இஎம்ஐ கடன் வாங்காம இஎம்ஐக்கு எப்படி உங்களை தியாகம் பண்ணிக்கிறோம்? சுகத்தை சமாதானத்தை எல்லாம் தியாகம் பண்ணது போல நான் என் இலக்கு கார் வாங்கணும், நான் கடன்ல வாங்க மாட்டேன், இஎம்ஐ வாங்க மாட்டேன்ட்டு ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐக்காக ஒரு அமௌண்ட் எடுத்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி காருக்காக அந்த இஎம்ஐ அமௌண்ட் மாதிரி எடுத்து ஒதுக்கி வைங்க. நான் சொல்றது, தேவையான செலவு குறையுங்க, ஆடம்பர செலவு குறையுங்க, அந்த இலக்கு அடையிற வரைக்கும் அப்புறமா நல்லா இருங்க. இலக்கை அடைந்த பிறகு நீங்க எப்படி வாழணுமோ வாழுங்க. அது வரைக்கும் கடன் வாங்காம கார் வாங்கணும். அல்லேலூயா. இஎம்ஐ இல்லாம வீடு கட்டணும் ஒரு இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்கள் வரணும். உங்களை நீங்க தியாகம் பண்ணணும், சில காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். வேதத்தில் இருந்து இரண்டு நபரை குறித்து நான் சொல்லி இதை நான் முடிக்கிறேன். இந்த ரெண்டு நபருடைய இலக்கு எப்படி இருந்தது? ஒன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிம்சோனுடைய இலக்கு நியாயாதிபதிகள் 13:5 நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கட்டி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனோவா அவருடைய மனைவி ரொம்ப வருஷம் குழந்தை எல்லாம் இருக்கிறாங்க, மரியா இருக்கிறாங்க. அதுக்கு தாண்டி ஒரு வாக்கு கொடுத்து சிம்சோனை கொடுக்கிறாரு. நியாயாதிபதிகள் 13:24 சிம்சோன் அந்த ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார்கள். அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென். நம்ம நான் விரைவா சொல்றேன், முடிச்சுட்டேன், முடிக்க நேரம் ஆயிடுச்சு. அந்த அவன் அவனுடைய தரிசனம் என்ன தெரியுமா? நீங்க சொல்லுது பாருங்க, நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத்தோட ஒரு ரட்சகராக கர்த்தர் அவனை பார்க்கிறான். அவன் மேல ஒரு அபிஷேகத்தை வைக்கிறான். அவன் இலக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கையிலிருந்து மீட்கணும். ஆனா இவன் என்ன பண்ணா, அவளுக்கு அபிஷேகத்தை கொடுத்த உடனே இவன் கொழுந்து போயிட்டு அந்த பெலிஸ்தர் கொண்டு போய் லவ் பண்றான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன பெலிஸ்தர் கிட்ட தான் அவங்க கிட்ட அடிமையா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட தான் நீ தானே ரட்சிக்கணும் போது பிசாசு எப்படி கொண்டு வரா பாருங்க. அவங்க போய் பெலிஸ்தர் பொண்ணு காதலிச்சு அங்க இருந்து போறான். ஒரு ஆமென். அப்பா அம்மாவை தொல்லை பண்ணிட்டு கூட்டு போறான். நடக்கிற சில நேரத்துல இவன் தொல்லை பண்ற இவன் பண்ற தப்புக்கு அப்பா அம்மா வேற வழியில நான் செத்து போயிடுவோம், இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்லி கூட்டு போறான். கூட்டு போயிட்டு வரும்போது திடீர்னு ஒரு சிங்கம், ஒரு கெச்சிக்கிற சிங்கம் அந்த வாயை கிடந்துட்டு வருது. வரும்போது திடீர்னு என்ன பண்றான், போயிட்டாங்க, நம்மள முன்னாடி போயிட்டாங்க. போய் ஒரு ஆட்டு வாய் கிழிச்சு போடுற மாதிரி ஒரு கையை எடுத்து இயேசு நாமத்துல அபிஷேகத்தை நிரம்பி அந்த சிங்கத்தின் வாயை பீறி போட்டான். செத்து போச்சு சிங்கம். வந்து வீட்டுல யாருக்குமே சொல்லல. போய் அவங்க அந்த ஊருக்கு போயிட்டு எல்லாம் வந்துட்டு வரும்போது பார்த்தா அந்த செத்து போன சிங்கத்துல தேன் கூடு இருக்கிறது. அந்த தேன் எடுத்துட்டு நக்கிட்டு வீட்டுல வந்து அப்பா அம்மா கொடுக்குறாங்க. தேன் எங்கிட்ட வந்து சொல்லல. அல்லேலூயா. அவன் தரிசனம் என்ன, இலக்கு என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறோம். ஆனா அவன் தரிசனம் இலக்கு மாறி போனது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவன் இன்னொரு இடத்துக்கு போறான். போகும்போது அங்க என்ன நடக்குது, ஒரு விருந்துக்கு போறான். அந்த அம்மா வீட்டுக்கு தான் விருந்துக்கு போறான். 7 நாள் விருந்து போகும்போது அவன் சொல்றான், ஒரு விடுகதையை அவன் சொல்றான். இந்த விடுகதை என்ன சொல்றா, இந்த வீடு பட்சிக்கிறவன் இடத்துல பட்சணமும்
பலமான இடத்தில் மதுரமும் வந்தது. அதை என்ன என்று சொல்லுங்க அப்படின்னு விடுதலை சொல்றாங்க. இது சொன்னீங்கன்னா 30 துப்பட்டி உங்களுக்கு நான் தரேன், 30 மாட்டு வஸ்திரம் உங்களுக்கு தரேன். அப்படி சொல்லணும்னா நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு நாங்க போறோம். போன உடனே இந்த விருந்துல 7 நாள் முயற்சி பண்ண யாராலும் முடியல. இவன் லவ் பண்ண பொண்ணு இவன் என்ன பண்ணிட்டா, கேட்டுட்டே இருக்கிறான். அதை சொல்லு 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 தொந்தரவு பண்ணிட்டு 7 நாள் அழுதுட்டே இருக்கிறான். இவன் நல்லா சாப்பிட்டு முடியாது. அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, இவன் எப்படியாவது முடிச்சிடணும், எப்படியாவது நீ அவங்க கேட்டு சொல்லி இந்த சம்பவம் இருக்க நேரம் நான் வேலை சொல்றேன். அப்போ இவனுக்கு அந்த விடுதலை சொல்றான். அப்படின்னு 7 நாள் இவன் அழுதுட்டே இருக்கிறதுனால இவன் விடுதலை எப்படி இருக்கிறான். தேனை பார்க்க மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்க பலமானது என்ன, இதான் விடுதலைக்கு ஆரம்பித்தான். இவன் இவங்க சொல்லிட்டான். சொன்ன உடனே அந்த ஜனங்க என்ன பார்க்க சொல்லிட்டான். சொன்ன அந்த ஜனங்க வந்து என்ன பண்ணாங்க, இவங்க அந்த விடுதலை சொன்ன உடனே இவன் 30 துப்பட்டி 30 துணி தரணுமா, என்ன பண்ணது, நேரம் ஒரு ஊருக்கு போனா இருக்க ஜனங்களை அடிச்சு வீழ்ச்சி எடுத்துட்டு 30 துப்பட்டி துணிகளை எடுத்து வந்து கொடுத்துட்டான். ஒரு அமை நல்ல அவன் இலக்கு மாறி போச்சு. 2வது 15-13 என்ன சொல்ற, இன்னொரு இடத்துல அங்க 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 என்ன பண்றான்னா, அவன் நிறைய கேட்கும் போது சில இடத்துல என்ன பண்றான், அவனை கட்டி போடுறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு வேசிக்கிட்டு போயிடும். ஆமே இவனை வேற ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. போனது முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2வது வேற வழியில ஒரு வேசிக்கிட்டு போயிடலாம். போகும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த வேசிக்கிட்டு அங்க இருக்கும்போது அவன் ஒரு கையில போட்டு அவனை கட்டுறாங்க. நான் சுருக்கமா சொல்றேன், கையில போட்டு அவனை கட்டினா அந்த வேலை என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றான். சொல்லும்போது கட்டோட சாம்பல், நெருப்பு பட்டோட சாம்பல் எப்படி இதாகுதோ அதுவாக கட்டு அறந்து போயிடுச்சு. ஜனங்கள் இருந்த சொல்ற ஜனங்கள் இருந்த புது கயிறுகள்னால அவனை கட்டி கண்மலை இருந்து கொண்டு போறாங்க. அவன் சொந்த ஜனங்களை கொண்டு போறாங்க. நெருப்பு பட்ட நூல் போல சாம்பல் ஆகிவிட்டது. அப்போ என்ன பண்றான், ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க அவனை பிடிக்கிறதுக்காக. அப்போ ஒரு கழுத்து செத்து போன கழுத்து பச்சை தாடை, ஒரு கழுத்து கொண்டுட்டு அந்த தாடையை எடுத்து 1000 பேர் ஒரே கழுத்து தாடை 1000 பேர் கொண்டு போட்டான். அந்த ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் பயங்கரமான ஆளுங்க. சிம்சோன் பைபிள் யாரும் இல்லை, இந்த ஒரு அபிஷேகம் வல்லமை. விசுவாசம் வாழ்க்கை வரும்போது அவன் இலக்கை மாறும்போது அவன் முடிவு என்ன இருக்கு நான் சொல்றேன் பாருங்க. அப்ப இந்த ஒரு பயங்கரமா அபிஷேகத்தை தருவா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு இறங்கினா போதும் 1000 பேர் எப்படி ஒரு ஆள் சாகடிக்க ஒண்ணுமே இல்லை அவன் கையில. அவன் கத்தி அவன் ஈட்டி பட்டை எல்லாம் எடுத்து வந்திருக்கிறான். ஒரே ஒரு கழுத்து எதிர்ச்சி போட்டு அடிச்சு தாடியை எடுத்து அதை எடுத்து ஒவ்வொருத்தரும் கொண்டு போனான். ஒரு அபிஷேகம் ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குதுங்க. இன்னைக்கு செத்து போயிருக்கிற ஆவில ஜபம் இல்ல, அனல் இல்ல, அபிஷேகம் இல்ல, என்ன இருக்குது, ஆவில அனலா இருக்கணும். நீ நிற்கும் போது எல்லாம் பில்லி சூரிய கட்டுகள் செய்வின மாதிரி கட்டி எரிஞ்சு சாப்பிடாகணும். சமாவுடைய சோதனம் சோதனை தலைவிட்டு உட்கார்ந்து தூங்கிட்டு போறதுக்கு சபைக்கு வரல. வைரகிமா அபிஷேகத்தில் வரணும். நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். அந்த அக்கினி என் மேல இருக்கிறது தொழில ஒரு சம்பளம் இருப்போம். அந்த அக்கினியோட அபிஷேகத்தில் வந்து நிற்கிறவங்க ஒவ்வொரு இடமும் தேவன் நமக்குள் இருக்கிற ஆவி அவர் கோயிலில் இருக்கிறவன் அக்கினியாய் அவர் கோயிலில் இருக்கணும். அவர் கேருபீன்கள் சேராபீன்கள் வீட்டில் இருக்கிற ஒரு தெய்வம். அந்த வல்லமை மேல வந்ததுனால வாழ்க்கை மாறி போகும். அவன் ட்ராக்கே மாறி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆளு கடைசியா இன்னொரு 3வது முறை தெரியலான ஒரு பொண்ணை போய் லவ் பண்றான். அவன் வெளியே ஆண்டவர் அந்த ஜனங்களே வேணாம்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட இருந்து மீட்டுனா திரும்ப திரும்ப போய் அங்க விழுறான். கடவுள் என்னதான் பண்ண முடியும், அவனை காப்பாற்ற முடியும் எல்லாமே. அவன் கேட்கிறான், உன் பலம் எதிரால வருது நீ சொல்லுறான். அவன் சொன்னான், உலகான பச்சையான 7 நாள் கைகளை எடுத்து என்னை கட்டி போட்டா என் மேல போயிடுறான். அதே மாதிரி அவ கட்டி போட்டுட்டு அவ சொல்றான், வெளிச்சத்துக்கு வந்து நான் உன் மேல இல்லை சும்மா அப்படியே அவன் சொன்னான். நீ கட்டுல சாம்பல் போல ஆரம்பிச்சு நீ என்ன ஏமாத்துற, எனக்கு கரெக்டா சொல்ல மாட்டேன், திரும்ப அவளை தொந்தரவு பண்றான். 2 சொல்றா, ஒரு புது கையில வாங்கி இவருக்கு யூஸ் பண்ணாத ஒரு புது கையில வாங்கி என்னை கட்டி போட்டா என் மேல போயிடும் அப்படின்னா. அவ கட்டி போட்டு இதோ வெளிச்சம் மேல வந்துட்டாங்கன்னா அப்போ அந்த கையில சாம்பல் போல ஆரம்பிச்சு சொல்லட்டுமா, என்ன பில்லிய சூரிய செய்வன கட்டுகள் உன்னை கட்டி போட்டாலும் நீ அக்னியாய் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில நீ பேசுனா அது சாம்பலாய் போகும். இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய மரணம் இருக்கிறது. பிசாசை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. மரணம் பில்லிய சூரியங்களை பார்த்து செய்வனை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. உன் கட்டுகள் அறுந்து போகிற சகோதரியே சகோதரன், தேவனுடைய வல்லமை உன் மேல இருக்கிறது. இந்த அபிஷேகத்தில் தூங்குற ஒரு ஆளை பாரு. ராமே ஹல்லேலூயா. பிசாசு கட்டி போடுறது கேட்க முடியாது. இந்த சத்தம் உங்களுக்குள்ள வளர்வது எழுந்து நிற்கணும். நீங்க வல்லமை நிற்கணும். 3வது கேட்கிறேன், என்ன ஏன் ஏமாத்திட்டே இருக்கிற. அப்ப அவன் சொல்றான், நீ என் தலைமையை 7 ஜடைகளை
வேலைக்கு போயிட்டு சொல்றான். அவ அதே மாதிரி பண்ணிட்டு அவ சொல்றா, இதோ பெலிஸ்தர் மேல வந்துட்டாங்க. உடனே எழுந்திருக்கிறான். சொல்றா, அடிக்கடி என்னை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க, என்ன உண்மையா லவ் பண்ணலையா, உண்மையா காதலிக்கலையா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஆத்மா விசனப்பட்டது. நான் சொல்றேன், என்ன ஆனாலும் உன் ஆத்மா விசனப்படக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், வியாதி வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், கடன் ஆனாலும் ஆத்மா விசனப்படக்கூடாது. கர்த்தருக்குள் கம்பீரமா எழுந்திருக்கணும். சொல்லுங்க பக்கத்துல, என்ன ஆனாலும் ஆத்மா விசனப்படக்கூடாது. என்ன வாழ்க்கை செத்த சாகர அப்படி சொல்லக்கூடாது. செத்து போயிடுவேன். ராமே அல்லேலூயா. பார்த்துக்கலாம், இது போனா அது அல்லேலூயா. 20-25 வருஷம் முன்னாடி எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, கடன் 10 லட்சம் கடன் ஆகிட்டு போது எல்லாம் என்ன பார்த்துக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனையா? ராமே சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அம்மா தூங்கி எழுந்திருக்காங்க. ஒரு பெரிய பிரச்சனையா? இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு பார்த்துக்கலாம் அந்த போது கடவுள் யாரோடு இருக்கிறார், இயேசு யாரோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆத்மா விசனப்பட்டு என்ன பண்றா, 4வது அவன் சொல்லிடுறான், அவகிட்ட சொல்லிடுறான், என் விரல் எதனால இருக்கு தெரியுமா, இந்த தலை மயிரினால முடியினால்தான் என் விரல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, ஒரு பிள்ளையை கொடுப்பேன், சவரங்கள் கட்டி தலைமையில போடக்கூடாது, முதலே படிச்சல இதில் இருக்கிறது விரல் அபிஷேகம் சொன்னான். உடனே அவன் என்ன பண்றான், நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வச்சு மொட்டை அடிச்சிடறான். அல்லேலூயா. அந்த விரல் போயிடுச்சு. அவன் சொல்ற, ஏதோ பெலிஸ்தர் மேல வந்துட்டாங்க, இவன் மேல இந்த முடி இல்லாதது வயிறு இல்லாதது அவன் நினைக்காம எழுந்த நல்ல ஆக்ரோஷமா நிற்கிறான். பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அவன் மேல பரிசுத்த ஆவி இல்லைன்னா எது செய்தாலும் நடக்காது. நீ என்ன சொன்னாலும் கேட்காது. நீ என்ன விசாசனை தொடர்த்தோம். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, எது இருக்கோ உங்கள்கிட்ட இல்லையோ அபிஷேகம் உன்னை விட்டு எடுபடாமல் அந்த அபிஷேகத்தோடு நீ போய் நிற்கிற இடமே அசையும். சாபங்கள் மாறி போகும், பாவம் மாறி போகும், சத்துருடைய கோட்டைகளை உடைக்க முடியும். அல்லேலூயா. நான் முடிச்சேன். உடனே அவன் என்ன பண்றாங்க, கட்டி போட்டு காசா, இன்னைக்கு நடக்கிற சம்பவம், காசாவில் அவனை போயிட்டு சிறைச்சாலையில அவனை கட்டி போட்டுட்டு ஒரு மாவாட்டை ஏந்தெடுத்து கட்டி அவனை மாவாட்ட சொல்லிட்டாங்க. எப்படிப்பட்ட ஆளு, எப்படிப்பட்ட வாழ்க்கை மாறிச்சு பாருங்க. கொஞ்சம் பிளாக் மாறினாங்க. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் காதல் என்ற வலையில் விழுந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழிய செய்யறது சிதறி போறாங்க. விசாவசான வாழ்க்கை அழிக்கிறது. அதனால சர்ச்சுக்கு வாங்கன்றோம். சர்ச்சுக்கு வாங்க லவ் பண்றதை பத்தி சொல்லிக் கொடுக்குறோம். இந்த லவ் பண்ண உதவாதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம். இன்னைக்கு கண்ணே பட்டே உயிரே அப்புறமா ஆனும். அல்லேலூயா. நீ ஆண்டவரை தேடி ஆண்டவர் பின்னாடி வந்தனா உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், குடும்ப பிரகாசமா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க. அப்ப சொல்லிட்டு அவன் 2 கண்ணை பிடிக்கிட்டாங்க. 2 கண்ணை பிடிக்கிட்டு அந்த காசாவில அந்த சிறைச்சாலையில மாவாரைன்னு சொல்லி போட்டுட்டாங்க. போட்ட உடனே என்ன நடந்துச்சுன்னா, சங்கிலியில் கட்டிட்டாங்க. அவனால் ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் வல்லமை போயிடுச்சு, அபிஷேகம் போயிடுச்சு. ஆண்டவருக்கு திரும்ப கேட்கிறான், ஆண்டவரே நான் வெட்கப்படக்கூடாதப்பா, ஆண்டவர் அவனுடைய அழைப்பே வேற. பைபிள் சிம்சோனை போல அபிஷேகப்பட்டவன் யாரும் இல்லை. இந்த அளவுக்கு வல்லமை மிக்கவன். ஆனா அவன் ட்ராக் ஒரு பொண்ணுக்கான வாழ்க்கை மாறி போச்சு. நீ ஆண்டவருக்கு அனுபவம். அப்ப அது ஒரு விஷயம் மாத்திரம் என் மேல இறங்குங்க, என் மேல ஒரு விஷயம் மாத்திரம் இறங்குங்க, என்னை மன்னிச்சிடுங்க, இறங்குங்கப்பா. இந்த ஜனங்களுக்கு நான் ஒரு தீர்வை கொடுத்து நான் சாப்பிடணும். ஆண்டவருக்கு கண்ணீருக்கு கதறலாம். அந்த தலைவரோட வயிறு உடைக்க ஆரம்பிக்கிறது. அபிஷேகம் வருது. வந்த உடனே 2 பிள்ளைகள் இருக்கிற கணக்கு முடிஞ்சே கேட்கிறான், மகனே யார் இருக்கு, ஒரு பையன் இருக்கான், 2 தூண் எங்க இருக்கு, பெரிய தூண், அங்க போய் கொஞ்சம் நெக்கவை தம்பி அப்படின்னு எல்லாம் அவன் கிண்டல் அடிச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க. அவனை பார்த்து உலகமே பயந்தது. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சான். கண்ணை மூடிட்டு தூணுகிட்டே போய் விட்டான். 2 தூணை பிடிச்சுக்கிட்டு அந்த அபிஷேகம் வந்த உடனே ஒரே ஆக்ரோஷம் அபிஷேகத்துல போட்டு இழுத்து அந்த பில்டிங் தள்ள பாருங்க. 3000 பேர் அந்த பில்டிங் கொண்டு இருந்தாங்க. 3000 பேர் செத்து போனாங்க. அவனும் செத்து போனான். அல்லேலூயா. 3000 பேர் செத்து போனாங்க, அவனும் செத்து போனான். ஆனால் கடைசியாகவும் ஆண்டவர் அவன் வாழ்க்கை முடிந்தது. ஆனா அவன் இதுவரைக்கும் செய்யாததை செய்து செத்து போனான். ஆண்டவர் இறங்கினாரு. ஆனா அவன் கொஞ்சம் மனசு மாறி இருந்தா அவன் வாழ்க்கை பிரகாசமாக. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல நான் முடிக்கிறேன். திருப்பி இதுல ஒரு 2வது நபரை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன், நேரம் இல்லை. யோசனை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன். இவனுடைய இலக்கு மாறிடுச்சு.
சிம்சோனுடைய இலக்கு மாறி அவன் ட்ராக் அவன் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆனால் யோசேப்புடைய இலக்கு சரியாக இருந்தது. அவன் பிரதம மந்திரியாக கர்த்தரை உயர்த்தினார். என்ன சொன்னால் ஆண்டவர் அது நிறைவேறினது. உங்க ட்ராக் மாறிடுச்சுன்னா உங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். அநேகர் நான் சொல்லுவேன், என் கூட ஊழியத்தில் ஆண்டவருக்குள்ள வந்தவங்க எத்தனையோ பேர், ஆனால் நிறைய பேர் ட்ராக் மாறிடுச்சு. நீங்க என் ட்ராக் மாறாமல் போயிட்டு இருக்கிற காரணம் இயேசுவை பிடித்து கொண்டேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு பிடித்து கொண்டு நீங்க போனீங்க, உங்க ட்ராக் சரியாக உங்க இலக்கு சரியாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அழகு பார்ப்பார்.